Hello everyone, welcome back to my channel Life with Sneha. ஆண்ட்ரியாவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டாக ஆண்ட்ரியாவோட கான்சர்ட் பெங்களூரில் நடந்துச்சுன்னு. நிறைய பேர் போகணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, நிறைய பேர் போயிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ எம் ஹியர் டு பிரிங் யூ ஆல் டு தட் கான்சர்ட் த்ரூ திஸ் வீடியோ. வாங்க கான்சர்ட்டுக்கு போகலாம். அவ்ளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இல்லங்க. ஏதோ வெளிய போறப்போ கொஞ்சம் அழகா காட்டுற அளவுக்கு மேக்கப் போட தெரியும். ஸோ ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கலர் கரெக்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலர் கரெக்டர் எதுக்குன்னா, பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தா ஈவன் டோனா காட்டுறதுக்கு. ஸோ நானும் கண்ணுக்கு கீழ அண்ட் எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கோ, அங்கெல்லாம் போட்டுட்டு, அதுக்கு மேல கன்சீலர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாரி ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். அப்போதான் இந்த ஃபேஸஸ் கனடாவோட 3 இன் 1 கிடைச்சது. ஸோ அதுக்கு மேல ஒரு செட்டிங் பவுடர். அது என்னோட மோஸ்ட் ஃபேவரைட். நான் வெளிய போறப்போ எல்லாம் ஜஸ்ட் அந்த ஒரு பவுடர் போட்டா போதும். செம்ம கவரேஜா இருக்கும். பட் அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் போடுறவங்களுக்கு லாஸ்ட்ல ரிவீல் பண்றேன். அனதர் ஒன் மை ஃபேவரைட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் Maybelline. திஸ் இஸ் சீரம் லிப்ஸ்டிக். அந்த ஷேட் இஸ் 004. மோஸ்ட்லி இந்த லிப்ஸ்டிக் எல்லா அவுட்ஃபிட்டோடையும் மேட்ச் ஆயிடும். லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் ஸ்டைல் அண்ட் யூனியன்ல வாங்கின க்ரீமி பிளஷ் போட்டுட்டு கொஞ்சம் பிங்கியா மாத்திட்டு அண்ட் மேக்கோட ஹைலைட்டர் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் மினுக்கு இருக்கும். பெருசா மேக்கப் போடலனாலும் இது 2யும் போட்டாவே ரொம்ப ஷைனிங் அண்ட் சூப்பர் லுக் குடுக்கும். ஐலைனர் எல்லாம் போடத் தெரியாது. ஸோ Zudio வாங்குன காஜல் வச்சு ஐலைனர் போட்ட மாரி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஐஸோட கார்னர்ல மட்டும் விங்ஸ் மாரி ட்ரா பண்ணிட்டு ஃபுல் கவரேஜ் குடுத்துப்பேன். நான் நார்மலா காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என் கண்ல தண்ணி வந்துரும். நான் இத யூஸ் பண்றப்பவே கண்ல கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. பட் ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஐலைனர் மாரியே கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டேன். ஃபைனலா ஃபாக்ஸ்டேலோட மேக்கப் ஃபிக்ஸிங் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரேவ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேம் ஹேர் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டா நெறைய பேர் போடுறாங்க. பட் எனக்கு போடத் தெரியாது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எந்த ஹேர் ஸ்டைலும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ ஆஸ் யூசுவல் ஃப்ரீ ஹேர் தான். அண்ட் டாடா! ரெடி ஆயாச்சு. இப்போ வாங்க கான்சர்ட்டுக்கு போலாம். ஆக்சுவலி கான்சர்ட் நடக்கிற பிளேஸ் ஐடிஐ கிரவுண்ட். ஆல்சோ கொஞ்சம் கிரவுடடான பிளேஸ். ஸோ 2 வீலர்லயே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க வேற கிரவுண்ட தான் ஐடிஐ கிரவுண்ட்னு நெனச்சுட்டு இருந்தோம். பட் போற வழியில இன்னொரு கிரவுண்ட் இருக்கும். அங்க எல்லாரும் கூட்டமா இருந்தாங்க. டென்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு வேளை இதுவா இருக்குமோன்னு பார்த்தோம். கடைசில பார்த்தா அதேதான். உள்ள பார்க்கிங் இல்லன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கிங் குடுத்திருந்தாங்க. அங்க போய் பார்க் பண்ணிட்டு, பொறுமையா அங்கருந்து 2 பேரும் நடந்து போனோம். பார்த்தா எல்லாரும் ஓரளவுக்கு வெளிய தான் நின்டுட்டு இருந்தாங்க. 6:30 ஆயிடுச்சு. சரி பேண்ட் எல்லாம் கையில போட்டுட்டு, செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போனா, காம்ப்ளிமென்டரியா டவுன் பஸ்ஸோட முறுக்கு பாக்கெட் ஒண்ணு குடுத்தாங்க. பிகாஸ் அதோடைய ஸ்பான்சர்ஷிப் வந்து டவுன் பஸ் தான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் 6:30 ஆனதும் எல்லாம் உள்ள போயிட்டு ஹோஸ்ட் பார்த்தா விஜே ராகேஷ் தான். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. Yes, welcome to Andrea Ravin concert. Yes. ஃபஸ்ட்டு ராகுல் டிட்டோ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். என்னதான் ஆண்ட்ரியாவோட கான்சர்ட்டாக இருந்தாலும் பெங்களூரில் நடக்குதுல்ல. ஸோ ராகுல் டிட்டோ வந்து ஃபுல் ஆஃப் கன்னடா சாங்ஸ் பாடினாங்க. புரியலனாலும் வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்சோ நிவாஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் ஃபுல் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்து முடிச்சதும் நெக்ஸ்ட் ஆண்ட்ரியா தான். ஓகே Hello, Bengaluru. How are you all? தமிழ் பேசலாமா?
அறிவா அறிவா. என்னங்க எப்படி இருந்துச்சு ராகுல் டிட்டோ நிவாஸோட சாங்ஸ்? ஐ நோ நீங்கள் எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. நாங்களும் அதே மாதிரி தான் ஆண்ட்ரியா எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சூப்பர் இன்ட்ரோவோட வந்து ஆண்ட்ரியாவோட கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சாங்ஸ்லாம் நாங்கள் அவ்வளோ வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரியாவோட வீடியோ தான் போய் பார்த்துட்டு வாங்க. அடிச்சா போதும் எல்லாம் ஒண்ணு வாங்க சொல்றியா சொல்றியா ஸோ வீடியோவோட எண்ட்ல நான் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவேன், என்னோட ஃபேவரட் எதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்னன்னா மேப்ளினோட சூப்பர் ஸ்டே பவுடர் ஃபவுண்டேஷன் தான். செம்மையா இருக்கும். பர்பிள் கலர் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லேட் நைட் ஆனதும் செம்ம பசி ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிடலான்னு பார்த்தா எங்கேயுமே ஷாப்ஸ் ஓப்பன்ல இல்ல. ஓப்பன்ல இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நாங்க லேட் நைட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கப்போ எங்க சாப்பிடுவோமோ, அந்த சிக்கன் ரைஸ் ஷாப்க்கு போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதோட வீடியோவ எண்ட் அப் பண்ணிக்கலாம். பாய் பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.